திமுக ஒரு மறுகட்டமைப்பை சீர் செய்யவில்லை என்றால், பழைய பாணி அரசியலை தொடர்ந்து தோல்வியடைய வேண்டிய அபாயகரமான ஒரு சூழல் இருக்கிறது. இளைஞர்கள் ஆக்டிவா வேலை செய்யக்கூடியவன், தீவிரமா வேலை செய்யக்கூடியவனா டம்மியா வச்சிருந்தீங்கன்னா ஒரு கட்சி எப்படி வழங்கும்? திமுக காரை மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுமா ஒரு கட்சியில? என்சி கிட்ஸ்லாம் என்ன நினைக்கிறான்னா, வாரிசு அடிப்படையில அவர்கள் கட்சியை நடத்துறாங்க என்பதை வெறுக்கிறான். திமுக கடந்த காலத்திலே செய்த நலத்திட்டங்கள், காலை உணவு திட்டம் நீங்க காமராஜர் பேரை வைத்தாலும் அது ஸ்டாலின் கொண்டு வந்ததுதான். காமராஜர் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம். அவர்தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அம்மா உணவுனா ஜெயலலிதா தான் கொண்டு வந்தார். நீங்க வரலாற்றை உங்கள் விருப்பத்திற்கு மாற்றி அமைக்க முடியாது. நீங்க 10வது மாடிக்கு ஆபீஸை மாத்தணுங்கிற மாதிரிலாம் மாற்ற முடியாது. சேஃப்ரன் கலர்ல த்ரிஷா அவர்களும், வெள்ளை உடையில சந்திரசேகர் அவருடைய தந்தை அவர்களும், பச்சை உடையில அவங்க அம்மா விஜயோட அம்மா அவர்களும் வந்திருந்தாங்க. ஒரு மூவர்ண கொடியா அங்க காட்சி தந்தாங்க. தேசியத்திற்கு இதை விட ஒரு சிறந்த விளக்கம் எதுவுமே இருக்க முடியாது. அந்த குடும்பமே ஒரு தேசிய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை அடைஞ்சிருக்கு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த சில நாட்களாகவே திமுகவில் ஒரு சலசலப்பு ஓடிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம முந்தைய தினம் RS பாரதியாக இருக்கட்டும், மற்ற மூத்த தலைவராகட்டும், அவங்களோட பேச்செல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது தலைமை ஒரு அதிரடி நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க, ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டு பண்ணுறாங்க. என்ன நடக்குது திமுகவில்? திமுகவிலே அடிப்படை கட்டமைப்பை நெடுங்காலமாக, நீண்ட காலமாக ஒரு சிலர் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். புதிதாக யாருமே திமுகவிலே முளைத்து விடவே முடியாது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல பேர் மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க. 40 வருஷமா ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர். எனக்கு தெரிஞ்சலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் போகும்போது ஒருத்தர் நகர செயலாளர் இருந்தார் மானாமதுரையில். நான் காலேஜ் போகும்போது ஒருத்தர் நகர செயலாளர். அப்புறம் நான் வேலைக்கு போவேன், அப்பயும் ஒருத்தர் நகர செயலாளர். அவர் நகர செயலாளரா நகராத செயலாளரான்ற மாதிரி தொடர்ச்சியா இருக்கிறாரு. இது எல்லா ஊர்களையும் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. அப்ப புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த அரசியல் கட்சி மீது எப்படி நம்பிக்கை பிறக்கும்னு ஒரு கேள்வி இருக்கிறார். யார் வேணாலும் இந்த கட்சிக்கு வா, உறுப்பினராயிரு, பல்லக்கு தூக்குகிறவனாயிரு, பல்லக்கில் ஏறுபவனாக இருக்காது, அதிகார மையத்துக்கு நீ வரக்கூடாது என்கிற நிலைமை தான் புதிய அரசியல் கட்சிகளுக்கு பேர் அலையாக ஆட்கள் அலையா வரலாம். நீங்க வீத லீடர்ஸ் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சோன்னு ஒரு 20 லட்சம் பேர் சேர்றான்னா காரணம் இதுதான். இளைஞர்களை, புதிய இளைஞர்களை ஏற்றுக்கொள்வதற்கான இயக்கம் அப்படின்னு ஒன்றை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியா போறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி ஒரு அலையா போனாங்க. கடந்த காலத்துல மதிமுகவுக்கு போனாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் அந்த அலையை ஓட்டா மாற்றி வெற்றி பெற்றாங்க. அதனால திமுக ஒரு மறுகட்டமைப்பை சீர் செய்யவில்லை என்றால், பழைய பாணி அரசியலை தொடர்ந்து தோல்வியடைய வேண்டிய அபாயகரமான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு பல மாவட்ட செயலாளர்களை மாற்ற வேண்டும் அல்லது அதிகப்படுத்த வேண்டும். ஒரு மாவட்டத்துக்கு 2 மாவட்ட செயலாளர்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முடிவை நோக்கி நகர்கிறார். இல்லை, அந்த மாற்றம் எதுக்காக செய்கிறாங்க? இது முக்கியமான இது இருக்கு இல்லையா? தலைமைக்கு கட்டுப்படாத நகர்கிறாங்களா பெரிய தலைகள்? இல்லை, தலைமைக்கு கட்டுப்படாதது என்பது அல்ல. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே, அதாவது ஜெயலலிதா அதிமுகவிலே நிர்வாகிகளை நடத்திய விதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு அந்த நமது எம்ஜிஆருங்கிற பத்திரிகையை பார்க்கும்போது நம்ம கட்சியில இருக்கமா இல்லையா, ஏன்னா கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டார், ஜெயா பிளஸ்ல செய்திகள்ல திடீர்னு ஃபிளாஷ் நியூஸ்ல வரும். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல ஒரு அமைச்சரை கூட்டிட்டு ஒரு விழாவில் பேசுவதற்கு அழைத்துட்டு வந்தாங்க. அவர் அமைச்சருங்கிறக்காக தான் விழாவுக்கு கூப்பிட்டாங்க. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே முன்னாள் அமைச்சர் ஆயிட்டாரு. அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார்னு பிளாஷ் நியூஸ் வந்துருச்சு. அதிரடி நடவடிக்கை. அது எதனால அவங்க செய்யறாங்கன்னா, அவர்கள் பர்கூரிலே தோற்கிற போதே 96 காலகட்டங்கள்ல தாமரைக்கனி மாதிரி பல பேர் ஜெயிச்சாங்க. கட்சியினுடைய முதன்மை நிர்வாகிகள் சில பேர் ஜெயிச்சாங்க. அப்ப தன்னை மீறிய செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கிறதா என்பதனால 2ஆம் கட்ட தலைவர்களையே இல்லாத இயக்கமாக அதை மாற்றி அமைக்க வேண்டும் அவங்க நினைச்சாங்க. அது காரணம், ஒரு மாவட்டத்திலே செல்வாக்கு மிக்க ஒருவர் வந்துட்டா அவரை மீறி அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலைமை வரக்கூடாது. அந்த ஒற்றை தலைமைங்கிற அந்த முடிவை நோக்கி ஜெயலலிதா நகர்த்தினாங்க. அதுக்கு முயற்சி பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி ஏமாந்தது. இந்த ஒற்றை தலைமைன்னு அவர் தன்னை ஜெயலலிதாவாக எம்ஜிஆராக கருதி கொண்டு அவர் எடுத்த நடவடிக்கைனா அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
இது திமுகவை பொறுத்தவரையில ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே மாவட்ட செயலாளர்களை ஒரு தாதாக்கள் மாதிரி வளர்த்து விட்டாங்க. இல்ல இது தோல்விக்கான அச்சத்துல இந்த அறுவடைகள்லாம் நடக்குதா? இல்லங்க, தோல்வி அடைந்து விட்டார்கள், மறுசீரமைப்பு செய்யலைன்னா தோல்விக்கான காரணங்களை ஆராயலைன்னா எப்படி எதிர்கால அரசியலை கட்டமைக்க முடியும்? இப்ப நீங்க உதயநிதியை வந்து இப்ப வர உள்ளாட்சி தேர்தலாகட்டும் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலாம் அதுக்கான திட்டங்கள் வகுக்கிறாங்களா? இல்லைங்க, 70 வயதை கடந்தவர்கள் பல பேர் கட்சியில முதன்மை பொறுப்பாளராக இருக்காங்க. நீங்க வந்து காலம் அடக்கி வந்து காரில் உட்கார முடியாத ஆட்கள் கட்சி பொறுப்பாளர்களாக இருந்து இளைஞர்கள் வந்து ஆக்டிவாக வேலை செய்யக்கூடியவன், தீவிரமாக வேலை செய்யக்கூடியவனேனா டம்மியாக வச்சுருந்தேன்னா ஒரு கட்சி எப்படி வழங்கும்? நீங்கள் முன்னாடிலாம் என்ன செய்வான்னா, ஒரு சிங்கிள் டீ கூட நான் வந்து காசு அடுத்த காசில் டீ குடிக்க மாட்டேன், நான் கட்சி வந்து நான் பக்கா டிஎம்கே அப்படிலாம் சொல்கிறவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல. இன்னைக்கு கட்சி கொடியை வந்து நட்டு வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் எல்லாமே கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இந்த கல்யாண வீடுகள்லாம் முன்னாடி இந்த மாமா மச்சான் அண்ணன் தம்பி பங்காளி அங்காளிலாம் வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, வாங்க சாப்பிட வாங்கன்னு பாசமாக கூப்பிடுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உணவு பரிமாறுவதற்கு கான்ட்ராக்ட் விடுறாங்க. அவன் செயற்கையாக வந்து கும்பிட்றான், வருக வெல்கம்ங்கிறான். அப்போ இது எப்படி வந்து கான்ட்ராக்டுக்கு வந்து எல்லாத்தையும் விட்டாங்களா? அது வந்து கட்சியிலேயே கான்ட்ராக்ட் வந்து உணர்வு ரீதியாக ஒன்றிணைய முடியாத ஒரு இடம் வந்துருச்சு. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, காலங்காலமாக 70 வயசு கடந்து, இப்போ நீங்க வந்து துரைமுருகனுக்கு என்ன வயசு? 80 கடந்தவர், 85 வயசு கிட்ட 80 கடந்தவர். இது மாதிரி பல தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா, நிறைய மாவட்ட செயலாளர்கள் 70 வயதை கடந்தவர். அப்ப இந்த கட்சியில புதிய இளைஞர்களுக்கான வாய்ப்பு எப்படி பிறக்கும்? இல்ல இது திரு உதயநிதிக்கான அந்த வழியை அமைக்கிறாங்களா? உதயநிதிக்கான வழிங்கிறது இல்லைங்க. உதயநிதியவே வந்து திமுக அல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, கட்சிக்காரர்கள் அல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்கிறார், அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் மிசா காலத்திலே கைது செய்யப்பட்டதிலே தொடங்கி படிநிலை வளர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா வர்றாரு அரசியல்ல. திடீரென்று வந்து அவர் அரசியல்ல வந்து பெரிய ஆளா பிரவேசிக்கல. படிநிலையில ஒரு இளைஞரணி, அப்புறம் வந்து மேயரு, சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இந்த வரிசையில தான் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. அவருக்கு ஒரு 50 ஆண்டு கால பயணம் இருக்கு. உதயநிதிக்கு அப்படி இல்லாம மிக குறுகிய காலத்திலேயே இளைஞரணி தலைவர் ஆனாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனாரு, துணை முதலமைச்சர் ஆனாரு. அப்படிங்கிற அந்த வேகம் இருக்குல்ல, இப்ப எதிர்கட்சி தலைவராக இந்த வேகத்தை வந்து திமுக காரர்கள் வேண்டுமானால் ரசிக்கலாம். திமுக காரை மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுமா ஒரு கட்சியில? இது வெகுஜன விமர்சனமா வைக்கப்படுகிறது. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து என்ன நினைக்கிறான்னா, வாரிசு அடிப்படையில வந்து அவர்கள் வந்து கட்சியை நடத்துறாங்க என்பதை வெறுக்கிறான். இப்ப இதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறான், ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவரோட மகனை கொண்டு வந்து சட்டமன்றத்துக்கு நிறுத்துறது, மாவட்ட செயலர் ஆக்குறது அப்படின்னு அவரவர்கள் என்ன செய்யறாங்க, ஓ மகனை நீ தலைவராக்கும் போது நான் என் மகனை எம்எல்ஏ ஆகக்கூடாதா, மாவட்ட செயலர் ஆகக்கூடாதான்னு அவங்க ஒரு குரூப் இயங்குறாங்க. இப்போ இது என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கட்சி வந்து சில தனியார் ப்ராப்பர்ட்டி, இது தனியாருக்கு சொந்தமான இடம், இது வந்து பொது ஆட்கள் யாரும் இங்கே பிரவேசிக்க கூடாதுப்பாங்கல்ல, சில இடங்கள்ல எழுதி போட்டுருப்பாங்க, போர்டு வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி திமுக கொண்டு செல்லப்படுகிறதா அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள் அது கூட வருது. திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்குமே அந்த குமுறல் இருக்கிறது. அது அவங்களால வெளிக்காட்ட முடியல. அது உட்கட்சி பிரச்சனை தான் என்றாலும் அது கட்சியின் வளர்ச்சி சம்பந்தமாக எதிர்காலம் சம்பந்தமான பாதிப்பை உண்டாக்குகிறது. அதனால மாற்றங்கள் என்பது மிகப்பெரிய அளவுல தேவையாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். முக்கியமாக இன்னைக்கு இந்தியா முழுக்க நமது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம கோட்டையில் தமிழ்நாட்டில் விஜய் முதல் முறையாக கொடியேற்றியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, இந்த விழாவில் பல சலசலப்புகள் செய்திகள் எல்லாம் வருது, எப்படி பார்க்குறீங்க? அது முதலமைச்சர்களுக்கு கொடியேற்றுவதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு காலம் இருந்தது. மாநில முதலமைச்சர்களுக்கு அப்படி ஒரு உரிமையே இல்லை. அதை பெற்று தந்தவரே கலைஞர் தான். அப்போ மாநில உரிமை என்பதை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட அந்த தண்டவாளத்தில் தான் நீங்கள் ரயிலை ஓட்ட முடியும். நீங்கள் தனியாக வந்து நீங்கள் வந்து நான் பெரிய தலைவராயிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கடந்த காலங்களிலே மாநில உரிமையை மீட்பதற்கு, நம்ம நாட்டினுடைய பிரத்யேகமான கல்வி உரிமையை மீட்பதற்கு எல்லாவற்றிலையுமே மிகப்பெரிய அளவில் திமுக போன்ற இயக்கங்கள் வந்து போராடி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கிற கவலையெல்லாம் என்னன்னா, திமுக போட்டி போட்டு நலத்திட்டங்களை செய்தார்கள், அந்த பாதையிலே செல்வாரா? இப்போ நீங்கள் இன்னைக்கு தகைசால் தமிழர் விருதை சௌமியாவுடைய அப்பா ராமதாஸோட சம்பந்தி அவர் கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணசாமிங்கிறவர் கொடுத்துருக்காங்க. அவரை மக்கள் ஏறத்தாலும் மறந்துட்டான், யாரு கிருஷ்ணசாமினே தெரியாது. அதுல ஏதாவது உள்ளரசியல் இருக்குல்ல, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? தகைசால் தமிழர் அளவுக்கு அவர் இப்ப நீங்க கடந்த காலத்துல சங்கரையா கொடுத்தாங்க, ஒரு சுதந்திர போராட்ட வீரர். நல்ல கண்ணுக்கு கொடுத்தாங்க, காதர் மைதீனுக்கு கொடுத்தாங்க, ஐயுஎம்எல் தலைவருக்கு. இவங்கெல்லாம் நீண்ட கால அரசியல் பாரம்பரியம் கொண்டவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு வேற சில தகுதியெல்லாம் இருக்கு.
நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம திருதுப்புன்னு வந்து நீங்க வந்து ஒரு ரிட்டையர்டான ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு நீங்க கொடுக்கணும். இது காங்கிரஸை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அல்லது பாமகவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக? ஒரு கல்லில் 2 மாங்காய். வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வன்னியர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம், திருமாவளவன் கூட இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாங்கள் வந்து சௌமியாவுடைய அப்பாவுக்கு வந்து அன்புமணியோட மாமனாருக்கு ராமதாஸோட சம்மந்தியை தகைசால் தமிழர் என்று உயர்த்துவதன் மூலமாக வன்னியர்களுடைய வாக்கு வங்கியில நாங்கள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு நாங்கள் கவனத்தை உண்டாக்குகிறோம்ங்கிறதும் அதுக்குள்ள இருக்கு. இதை யாரு தேர்வு செஞ்சு? இங்க மூத்த தமிழ் அறிஞர்கள் பல பேர் இருக்காங்க, அடையாளம் பெறாதவர்கள் எத்தனையோ பேர் வந்து மிகச்சிறந்த அறிஞர்கள்லாம் இருக்காங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? அவர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள்லாம் வந்து திராவிட இயக்க சார்பாளர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிறதுனால தகைசால் தமிழர் விருதை வந்து அப்படி யாருக்குமே இவங்க கொடுக்காம ஒரு ரிட்டையர்டான அரசியல்வாதிக்கு, காங்கிரஸ் கட்சியில் உரங்கட்டப்பட்டவருக்கு அல்லது முதுமை அடைந்த ஒருவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ குமரி அனந்தனுக்குனா அவருடைய தமிழ் இலக்கிய பணி, அவருடைய மேடை தமிழ், அவர் தமிழில் தான் இது கொண்டு வரணும், தந்தி அடிக்கிறதெல்லாம் தமிழில் கொண்டு வரணும், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் அவர் செய்திருக்கிறார். அவருக்குன்னு நிறைய சாதனைகள் இருக்கிறது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே, எந்த தனித்துவமே இல்லையே. அவர் ஒரு தலைவராக இருந்தார், அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் வந்து உள்குத்து ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ தகுதியானவர்களை தேர்வு செய்கிற விஷயத்திலே கூட அவர்களுக்கு அதுக்கான முகாந்திரமே தெரியல, அடிப்படை தெரியலைங்கிற விமர்சனம் வருகிறது. இன்று விஜயோட அந்த அறிவிப்புகள், அந்த திட்டங்கள் எல்லாம், அந்த ஸ்டிக்கர் எடுத்து பார்த்தா திமுகவோட திட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனால் அந்த மேடையில் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை தவிர்த்து இருக்காரு. அம்மா உணவகம் அது அதே தொடரும் அப்படின்னு சொன்னவர் திரு ஜெயலலிதாவோட பெயரை உச்சரித்தாங்க. ஆனால் அதே இந்த காலை உணவு திட்டமெல்லாம் தொடரும் அப்படின்றாங்க. அது ஆனால் திரு ஸ்டாலின் பெயரில் உச்சரிக்க மறுத்து விட்டார். என்ன அதாவது அவருக்கு அந்த அளவுக்கு அரசியல் பண்பாடு இல்லை. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா? நீங்கள் பூ மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு பூவின் வாசனையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். உங்களுடைய நாசிக்குள்ள அது ஏறும், நறுமணங்கள் வந்து உங்க நாசிக்குள்ள ஏறும். ரோஜாப்பூ வாசனை, மல்லிகைப்பூ வாசனை நமக்கு வந்து தனியா தெரியும். திமுக கடந்த காலத்திலே செய்த நலத்திட்டங்கள், காலை உணவு திட்டம் நீங்க காமராஜர் பேரை வைத்தாலும் அது ஸ்டாலின் கொண்டு வந்ததுதான். காமராஜர் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம், அவர்தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அம்மா உணவுனா ஜெயலலிதா தான் கொண்டு வந்தார். நீங்க வரலாற்றை உங்கள் விருப்பத்திற்கு மாற்றி அமைக்க முடியாது. நீங்க வந்து 10வது மாடிக்கு வந்து ஆபீஸை மாத்தணுங்கிற மாதிரிலாம் மாற்ற முடியாது. ஏற்கனவே இப்போ திமுக காரன் கொண்டு வந்த மருத்துவ கல்லூரிகள்லாம் இருக்குது மாவட்டம் தோறும். பார்த்தீங்கன்னா வச்சு இடிப்பியல கடப்பார வச்சு என்ன செய்வி அதெல்லாம்? அதுவும் மக்கள் வரி பணத்தில் தானே செஞ்சுருக்காங்க. அதனால இவர்கள் திமுகவின் சாதனையை மறைப்பது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா அது ஒரு நாள் நடக்காது. திமுகவை தாண்டி சாதனை செய்வதற்கு உங்களால் இந்த 100 நாள் ஆட்சியில் எதையுமே செய்ய முடியல. உங்களால் எதையுமே செய்ய முடியல. அதனால ஸ்டிக்கர் ஒட்டுறது மூலமாக எல்லாம் நீங்கள் சிறந்தவர் ஆக முடியாது. திமுகவின் சாதனைகளை முறியடிப்பதற்கு, அவர்களை விட சிறந்த ஆளுமை மிக்கவர்களாக உங்களை மாற்றிக்கொள்வதற்கு உங்களால் முடியுமானே தெரியல. தமிழ்நாட்டின் மாநில தலைவர், அதாவது பாஜகவை சார்ந்த திரு நயனார் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சார். இன்னைக்கு அப்பாவை காணும்னு சட்டமன்றத்தில் தெரியுங்க, அதை உங்க அம்மா கிட்ட கேட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை எப்படி பாக்குறீங்க? இது வழக்கமா சொல்லப்படுவதுதான். ஏற்கனவே இளையராஜாவின் பாட்டு கூட இருக்கு, அம்மா வந்து சொல்லவில்லை என்றால் அப்பாவின் பெயர் தெரியாதடா, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. அந்த பாட்டில் கூட இருக்கு. இப்போ இளையராஜா மேல வழக்கு போடுவீங்களா? எங்க அப்பாவை காணா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அநாகரிகமான போக்கு. நயனார் மீது வழக்கு போட மாட்டாங்க. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அந்த சட்டப்பேரவையில் இடம்பெற முடியாத ஒரு சூழல் வருகிற போது அவரை கேலி செய்கிற விதமாக, அவமதிக்கிற விதமாக, எங்க உங்க அப்பாவை காணான்னு சொல்றது மூலமாக, தேர்தல் பிரச்சார மேடையிலே பேச வேண்டியதை சட்டப்பேரவையில் பேசியதன் மூலமாக அவர் வந்து சட்டப்பேரவைக்கே ஒரு அவமரியாதையை உண்டாக்கிட்டார். அப்படிலாம் பேசி இருக்கக்கூடாது. அது ஒரு பண்பட்ட நடவடிக்கை அல்ல. நீங்கள் ஒரு உயரத்தை அடைந்ததற்கு பின்பு ஒரு பண்பாட்டு அரசியலை நீங்கள் நிகழ்த்தணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கீழ்த்தரமான அரசியலை பேசினீங்கன்னா உங்கள் மரியாதை குறையும், முதலமைச்சருக்கான மாண்பு முதல்ல குறையும். இப்போ அதற்கு பதில் சொல்லுகிற விதமாக நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டார், அப்பாவை காணோம்னா அம்மாட்ட தான் கேட்கணுன்ட்டார். யார் அப்பாவை காணா, யார் அம்மாட்ட கேட்கணும்னு அவர் சொல்லலை. நீங்கள் தில்லு இருந்தால், தைரியம் இருந்தால் நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு போட்டு உதயநிதிக்கு எப்படி நீங்கள் சிறப்பு படையெல்லாம் அனுப்பி அவரை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை மிக தீவிரமாக விசாரித்து நீங்கள் உங்கள் வீரத்தை காட்டினீங்களோ, அதே மாதிரியே நயினார் நாகேந்திரன் ஆபாசமாக பேசியதை கண்டித்து நாங்கள் அவரை கைது செய்கிறோம் அப்படிங்கிற நடவடிக்கையை தாவேக அரசு எடுத்தால் அந்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன். அதுக்கு தில்லு இருக்கா அந்த கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்குறேன். கடந்த காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள், அதாவது கட்சி ஆட்சியாளர்கள் மாறினா
எதிர்க்கட்சிகளுக்கும் மூத்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுவாங்க. இது போல் சுதந்திர தினம் அது குடியரசு தினம் ஒரு கௌரவம் நடக்கும். அவங்க இன்று விஜய் கொடியேற்றிருக்கார் முதல் முறையாக. அதுபோல் எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு இருந்ததா? முக்கியமாக இங்கே ஒட்டுமொத்த ஊடகம் த்ரிஷா மீது ஒரு பார்வையாக இருந்தது. விஜய் த்ரிஷாவுக்கு சல்யூட் அடித்த அந்த காணொலி சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது. முக்கியமாக அதுவும் சேஃப்ரன் கலரில் த்ரிஷா அவர்களும், வெள்ளை உடையில் சந்திரசேகர் அவருடைய தந்தை அவர்களும், பச்சை உடையில் அவங்க அம்மா விஜயோட அம்மா அவர்களும் வந்திருந்தாங்க. ஒரு மூவர்ண கொடியா அங்கே காட்சி தந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? தேசியத்திற்கு இதை விட ஒரு சிறந்த விளக்கம் எதுவுமே இருக்க முடியாது. அந்த குடும்பமே ஒரு தேசிய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை அடைஞ்சிருக்கு. இல்ல, குடும்பம்னா அப்பா அம்மா வந்து அங்க இருக்காங்க. த்ரிஷா யாருன்னு இல்ல, த்ரிஷா வந்து தாவேகா குடும்பத்தை சேர்ந்தவர், அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க கட்சியில. அதனால த்ரிஷாவை வந்து அடுத்த கட்ட அரசியலுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒத்திகை நடக்கும். ஏன்னா அவங்க நினைச்சாங்கன்னா இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவி இருக்கிற போது தன்னுடைய சொந்த மனைவியை கூட அழைத்து செல்லவில்லை. அரசாங்க காரில், அரசாங்க நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் தரக்கூடாது என்பதற்காக, தன் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடாது என்பதற்காக தன் சொந்த மனைவியை கூட அந்த விழாவிற்கு அழைத்து செல்லவில்லை என்று வரலாற்றில் குறிப்பு இருக்கிறது. நீங்கள் வந்து யார் யாரையோ அழைக்கிறீர்கள் அப்படிங்கிறது, எதிர்கட்சி அழைக்கிறீங்களா ஆளுங்கட்சி அழைக்கிறீங்களாங்கிறது அல்ல. யார் யாரும் அழைக்கிறீங்க, அழைப்பதன் வழியாக அவர் அரசியல் பிரவேசத்திற்கு மதுரைக்காரன் போஸ்ட் அடிச்சானா இல்லையா த்ரிஷாவுக்கு ஆதரவா அரசியலுக்கு வர வேண்டும், அதற்கான ஒரு ஒத்திகை நடக்கிறது. விரைவில் வந்து த்ரிஷா அரசியலுக்கு வருவார். அதை யாரும் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டாரு. எம்ஜிஆரை சொன்னதுக்கு பின்னாடி இன்னொரு தலைவி வர வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கு. தமிழ்நாடு அரசியல் ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கு. அதனால த்ரிஷா அரசியலுக்கு வரப்போகிறார் என்பதற்கான அறிகுறியாக நான் இதை பார்க்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.